வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு வந்து அரியலூர்ல நடந்துட்டு இருக்க விதை திருவிழாக்கு வந்திருக்கோம். இதுல நம்ம எல்லாருமா ரெகுலர்ல செஞ்சுட்டு இருக்க மிகப்பெரிய தவறான விஷயம் என்ன அப்படின்னா, காலையில ஏஞ்சோம்னா கெமிக்கலா வந்து ஏதாவது ஒரு பேஸ்ட்டை போட்டு பல்லு விளக்கிட்டு இருக்கோம். ஆனா எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரியல, அந்த பேஸ்ட் வந்து ஒரு 10 சிகரெட் குடிச்சதுக்கு ஈக்குவலண்ட்டான நிக்கோட்டினோட கண்டென்ட் அதில் இருக்குது அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரியல. இதை வேற நம்ம 2 வேளை வந்து ப்ரஷ் பண்ணுறதுங்கிற ஒரு ஹேபிட்டுக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். பல்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு. அதுக்கும் மீறி காலையில் ஏஞ்சோம்னா அந்த இனிப்பு சுவை அப்படிங்கிறது நம்ம பேஸ்ட் மூலியமாக உள்ளே கொடுக்குறப்ப நம்மளோட பேன்கிரியாஸ்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் அதிக அளவு வயிறு வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது. ஓல்டன் டேஸில் நம்ம கையிலேயே இருந்த வேப்பங்குச்சி தான் இருக்கிறதுலையே நேச்சுரல் ப்ரஷ்ஷு. ஸோ காலையில் அந்த கசப்பு சுவை நமக்கு நம்ம பல்லில் படுறப்ப நம்மளோட ஹார்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி நிறைய சொத்து பல் வர்றது, ரூட் கெனால் பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி நம்ம மாற்றிக்கிட்ட பேஸ்ட்னால வந்த பின் விளைவுகள்னே சொல்லலாம். ஸோ காலையில் கசப்பு சுவையாக இந்த ப்ரஷ்ஷை நேச்சுரலாக இருக்கக்கூடிய இந்த நம்மளோட வேப்பங்குச்சி ப்ரஷ்ஷு இது இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் 1500 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு ஒரு கட்டு. ஸோ நம்மளோட மதிப்பு இன்றைக்கி வெளிநாடுகளில் தெரியுது. நம்ம கையிலேயே இருந்து கூட நம்ம இதோட மதிப்பை வந்து உணராமல் இருக்கிறோம். வாயில் வந்து சொத்தப்பல் வரதோ இல்லை அரிக்குது, உடஞ்சி போகுது பல், அது போக கரை வருது, பலன்னு பளிச்சுன்னு இருக்கணும்னு நினைக்கிறோமே தவிர்த்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டேன்றோம். அந்த கசப்பு சுவையினால் நம்மளுடைய கம்மு நல்லா டைட் ஆகுது, பல்ல ஆட்டத்தை குறைக்குது, ஓட்டை உழுவுறதை குறையுது. ஸோ இனியாச்சும் வாழ்க்கையில் வேப்ப மரத்தை கண்ணில் பார்க்குறவங்க இந்த வேப்பங்குச்சை தினசரி பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க. வாழ்க வளமுடன். சுமதி ஃபிசியோதெரபி கிளினிக்.